ஹைட் ரொம்ப மைனஸாக தான் எனக்கு இருந்திருக்கு ஸ்டார்டிங் டைமில். இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஸ்கூல்லலாம் நம்ம பின்னாடி தான் நிற்போன்னு, அதே மாதிரி தான். நான் வந்த புதுசுலலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு லைக் எப்படி சொல்கிறது, 10 டான்ஸர்னா நான் தான் 10வது, 50 டான்ஸர்னா நான் தான் 50வது. நான் ரொம்ப குட்டி பொண்ணு, 13 வயசு எனக்கு. கிழக்கு வாசல் படம், அதில் வந்து அதில் பெருசாக டான்ஸ் இருக்காது, குஷ்பு அக்காவோட சேர்ந்து ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் பின்னாடி 2 ஜடை போட்டு ஓடிட்டு இருப்பேன் நானும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் இப்போ கூட பார்த்தா நான் தெரியும் அதில் எதை பேர் பின்னாடி ஓடுற பாருன்னா அதில் இருக்கிறதே 5 பேர் தான் ஓடுவோம். நான் ரொம்ப வாள் எப்படி சொல்கிறது, அதாவது பிருந்தாக்கா. ஸோ எனக்கு பிடிச்ச மாஸ்டர், ஸோ என்னோட இடம் என்னோட காம்பவுண்ட் அப்படின்ற ஒரு ஜாலி. ஸோ எல்லாரையும் சுற்றி உட்கார வச்சுட்டாங்க பிருந்தாக்கா. ஆக்சுவலி இப்போ உட்காருங்கப்பா மதன் சார் பக்கத்தில், நான் மட்டும் தனியாக உட்காந்துருப்பேன் பாருங்க. ஏன்னா நான் என்ன பண்ணேன், நான் இங்கே உட்கார மாட்டேன் சொல்லி ஓடி போய் அவர் நடுவில் உட்காந்துட்டேன். சரி பிருந்தாக்கா விட்டாங்க, சரி உட்காந்துக்கோ அப்படின்ட்டாங்க. மணி சார்கிட்ட இருந்து கால் வருது, இந்த மாதிரி சார் உங்களை கூப்பிட்றாங்க வாங்க பேசலாம்னு சொல்லி போய் பேசினா, அப்போ சார் சொன்னார் அதுதானே பிருந்தாவோட கிளாஷ்னு சொன்னேன். அப்போ இந்த சாங் நீ பண்ணுறியா அப்படின்னு சொல்லுவேன். சரி மணி சாரே நம்மளை கேட்குறப்ப நம்ம நோன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எஸ் சொல்லி பண்ணது தான் 5 எழுத்து ஃபர்ஸ்ட் சாங். அப்போ நான் எஸ் சொன்னோன்னே பிருந்தாக்காவுக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க, அக்கா ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லி தான் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் என் கரியர். மணி சார் தான் என்னை வந்து மாஸ்டரா வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். டிவி சாங் தானே இல்லைன்னா சொல்லி ஒரு சும்மா ஒரு புடையை தூக்கி கட்டினேன், ஒரு கொண்டையை போட்டேன். அந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு செயின் போட்டிருப்பேன், ஒரு கருப்பு மாதிரி, அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் போடலை. நார்மலாக ஒரு 2 வளையல் போட்டுட்டு நின்றுட்டு இருந்தேன். சாங் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் அந்த இடுப்பில் சொருகிற ஷார்ட் இல்லையா, அதெல்லாம் கூட என் பக்கத்தில் இருந்த ஒரு அக்கா தான், ஏய் தயவுசெய்து கழுத்து இந்த மணியாவது போடுறீன்னு ஒருத்தங்க சாந்தி அக்கான்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்து, அவங்களும் சாந்தி தான் கொடுத்து போட வச்சு அப்படி பண்ணது தான். மிஸ் வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய வணக்கம். நான் தான் விஜய் ஸ்ரீவித்யா. இன்னைக்கு என் கூட நம்ம எல்லாருக்குமே நிறைய வருஷங்கள் அவங்க எந்த டான்ஸ்ல இருந்தாலுமே கண்டிப்பா அவங்க இருப்பாங்க. நம்ம பார்த்த டாப் ஹீரோஸ் எல்லார் பக்கத்துலயும் அவங்க டான்ஸ் ஆடி இருப்பாங்க. இப்ப நம்ம எல்லாரும் மனசுலயும் ஒரு வில்லியா ஒரு மாமியாரா நம்ம மனசுல இருக்க சாந்தி மாஸ்டர் தான் என் கூட இருக்காங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எஸ் மாஸ்டர். ஸோ எப்படி இருக்கு இத்தனை வருஷம் ஜேர்னி, சினிமால மீடியால எல்லா பக்கமும் இருக்கீங்க, எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா எப்படி சொல்றது, என்னோட டிராவல் பண்ணவங்களே நிறைய பேர் இப்ப இல்ல. ஐ மீன் தப்பு இல்ல, செட்டில் ஆயிட்டாங்க, லைக் வீட்டுல இருந்துட்டாங்க, வேலை செய்யறது இல்ல. பட் ஒரு உமனா நான் ஸ்டில் இன்னமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி சொல்லணும்னா. சூப்பர் மாஸ்டர். எப்பயுமே உங்க ஹைட் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். நீங்கள் எங்கே டான்ஸ் ஆனாலுமே அது வந்து தனியாக நீங்கள் தெரிவிங்க. ஸோ அதில் இருக்க ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் என்ன? பிகாஸ் எப்பயுமே ஹைட்டாக இருந்தால் ஸ்கூல்லேயே பின்னாடி தள்ளி வச்சிருவாங்க, நீங்கள் அதுவும் ஃப்ரண்ட் ரோல வேற டான்ஸ் ஆடுவீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்க மாஸ்டர். நீங்கள் பார்த்து என்னை ஃப்ரண்ட் ரோல தான் நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறீங்க. பட் ஹைட் ரொம்ப மைனஸாக தான் எனக்கு இருந்திருக்கு ஸ்டார்டிங் டைமில். இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஸ்கூல்லலாம் நம்ம பின்னாடி தான் நிற்போன்னு, அதே மாதிரி தான். நான் வந்த புதுசுலலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு லைக் எப்படி சொல்றது, 10 டான்ஸர்னா நான் தான் 10வது, 50 டான்ஸர்னா நான் தான் 50வது. எனக்கு அடுத்தது ஒரு அக்கா இருப்பாங்க, என்னை விட ஒரு இன்ச் ஹைட்ல, விஜய் அக்கான்னு சொல்லிட்டு. அவங்க 15 நான் 49 அப்படி நிற்போம். ஸோ நான் வந்து எப்படி சொல்றது, தருண் மாஸ்டர்னு சொல்லிட்டு என்னோட ஒன் ஆஃப் தி குரு. அவர் வந்து எப்படின்னா இன்ச் பை இன்ச்சாக தான் நிற்க வைப்பார். ஹைட் கேர்ள்ஸ் எல்லாம் முன்னாடி வர வைக்கவே மாட்டார். நிறைய ரஜினி சார் சாங்ஸ் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, முத்து, படையப்பா, அருணாச்சலம், லைக் அந்த டைம் ரஜினி சாரோட படம் ஃபுல்லா அவர் தான் பண்ணார், தருண் மாஸ்டர். அதுல பாத்தீங்கன்னா ஹைட் கேர்ள்ஸ் முன்னாடியே இருக்க மாட்டோம், பின்னாடி எங்கேயோ நின்றுட்டு இருப்போம். இல்ல ஸ்பெஷலா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டுக்கு மட்டும் முன்னாடி வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹைட் ரொம்ப மைனஸாக தான் இருந்தது எனக்கு. நான் வருத்தப்படாத நாளே கிடையாது. எப்படின்னா நம்மளுக்கு பேசிக்காக நமக்கு தெரியும்ல, நம்ம நல்லா ஆடுவோம் அப்படின்னு தெரியும். ரிஹர்சல்ஸ்லாம் எங்களை முன்னாடி நிற்க வச்சு ஆட வைப்பாங்க, நாங்கள் தான் முன்னாடி நின்று ஆடுவோம். ஷூட்டிங் போனோன்னா பின்னாடி போயிடுவோம், நம்ம ஒன்றுமே தெரியவே மாட்டோம் சாங்லலாம். பட் நான் 50வது ஆடினாலும் சின்சியராக தான் ஆடுவேன். சரி நான் பின்னாடி ஆடுறேன், நான் ஒன்றும் கேமராக்கு தெரிய போகிறதில்ல, கொஞ்சம் ஓபி அடிச்சு ஆடலாம் அப்படிலாம் கிடையாது. எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பைத்தியம். ஸோ நான் எங்கே நின்று ஆடினாலும் அதே ஜோஷ்டா அதே ஒரு எனர்ஜியோட தான் ஆடுவேன். அதனால எனக்கு ரொம்ப நிறைய நாள் நிறைய வருஷங்கள், நாள் கிடையாது வருஷங்கள் வருத்தப்பட்டது உண்டு. அப்படி இருக்கும்போது என்னை வந்து திரைக்கு முன்னாடி கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா பிரபு மாஸ்டர் தான். ஸோ அந்த திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா சாங்லேயே கூட பெரிய க்ரௌடு, நிறைய பாய்ஸ் நிறைய கேர்ள்ஸ், நான் எங்கேயோ தான் நிற்கிறேன். அதுலேயுமே ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு பழக்கம்ல, நம்ம போயிட்டு பின்னாடி நின்றுடுவோம், நம்மள யாரும் கூப்பிட்டு நிற்க வைக்க மாட்டாங்க. இல்லை நம்ம பின்னாடி போன்னு சொல்லிட்டு அசிங்கமாக இருக்கும், ஹைட்டுமா நீ பின்னாடி போன்னு சொல்லிட்டு, அதனால பேக் போயிடுவோம், நின்றுடுவோம். அப்படி பின்னாடி ஆடிட்டு இருந்த என்ன அவர் நோட்டீஸ் பண்ணி என்னை கூப்பிட்டு, அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு அந்த ஒரு ஸ்பெஷல் மூவ் என்னை வந்து ஆட வச்சிருப்பார். அப்படி என்னை திரைக்கு
எனக்கு காமிச்சது அப்படின்னு சொன்னா அது வந்து பிரபு மாஸ்டர் தான். அதுக்கப்புறம் பிருந்தா மாஸ்டர். அவங்க வந்து ஹைட் எல்லாம் பார்க்கல, அவங்களுக்கு வந்து பிடிச்ச டான்ஸரா இருக்கணும். அது இவ்வளோண்டா இருந்தாலும் சரி, இவ்வளோ இருந்தாலும் சரி, நிற்க வச்சிருவாங்க முன்னாடி. ஸோ அதில் வந்து நான் ரொம்ப ஸ்பெஷல் அவங்களுக்கு, பிருந்தா மாஸ்டருக்கு. ஸோ எல்லா பிருந்தா மாஸ்டர் சாங் இப்போ மின்னலே எடுத்துக்கோங்க, நிறைய ஸ்பெஷல் அவங்களோட நிறைய சாங்ஸ் இருக்கு. அதுலலாம் வந்து என்னை முன்னாடி நிற்க வச்சிருப்பாங்க. நிறைய ஹைட் கேர்ள்ஸ் தான் முன்னாடி நிற்க வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இந்த 2 பேர் தான், பிரபு மாஸ்டரும் பிருந்தா மாஸ்டரும் தான் என்னை வந்து திரைக்கு முன்னாடி கூட்டு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் காமிச்சது. ஸோ அது ரொம்ப வருஷம் ஏக்கம், சொல்ல போனா மைனஸா இருந்ததை பிளஸ் ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹைட் கேர்ள்ஸ் தான் பிளஸ் ஆயிடுச்சு. ஆமா, நீங்க அந்த மேக்ரோனா பாட்டுல கூட விஜய் சார் பக்கத்துல நீங்க வந்து ஆடி இருப்பீங்க. ஸோ நிறைய சாங்ஸ் அதுக்கப்புறம் பிளஸ் ஆனதால என்ன ஆயிடுச்சு, பிரபு மாஸ்டர், ராஜு மாஸ்டர், பிருந்தா மாஸ்டர் இவங்க எல்லாருமே ஃப்ரண்ட்ல நிக்க வைப்பாங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு ஹாப்பி, அப்பாடா இப்ப நம்ம ஸ்கிரீன்ல தெரியுறோம்னு. ஈவன் அசோக் மாஸ்டர் ஓபோர்ட்ல எல்லாம் வந்து என்ன அசோக் மாஸ்டர்லாம் நடுவுல நிக்க வச்சிருப்பாரு. அவ்வளவு டாலா இருப்பேன் நான். அது வந்து உரிமையா கேட்டு நின்னது, நான் இங்கதான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிலாம். அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம். ஸோ பட் ஸ்டில் அந்த டைம்ல ஒரு ஹைட் கேர்ள்ஸ் வந்து ஃபேஷன் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடிலாம் சுத்தமா கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 95 அதுக்கப்புறம் தான் நாங்க முன்னாடி வந்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படிதான் நீங்க பாத்தீங்க. அண்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்திருப்பீங்களா மாஸ்டர் ஸ்கிரீன்ல நீங்க டான்ஸ் ஆடி ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தது எந்த படத்துல? நீங்களே உங்களை ஏன்னா இங்க ஆடுறப்பா அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணது நீங்க பார்த்தது எந்த படம்? இல்ல அதுனா ஃபர்ஸ்ட் சாங், நான் ரொம்ப குட்டி பொண்ணு, 13 வயசு எனக்கு. கிழக்கு வாசல் படம். அதுல வந்து அதுல பெருசா டான்ஸ் இருக்காது, குஷ்பு அக்காவோட சேர்ந்து ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுல பின்னாடி 2 ஜடை போட்டு ஓடிட்டு இருப்பேன் நானும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் இப்ப கூட பார்த்தா நான் தெரியும் அதுல. அதே மாதிரி பின்னாடி ஓடுற பாரு, அதுல இருக்கிறதே 5 பேர் தான் ஓடுவோம். ஸோ 5ல நான் தெரியும். ஸோ அதுல இது பண்ணது. அதுக்கப்புறம் சாங்குன்னா அதுதான் திருப்பதி ஏழ்மலை வெங்கடேசன். ஓகே, அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இதோ நான் இங்க தெரியுறேன் அப்படின்னு பார்த்தது. அதுக்கு முன்னாடியே ஆக்சுவலி வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஷாருக் கானோடது பாட்ஷான்னு ஒரு படம் இருக்கும். நாங்க அதுக்கு முன்னாடி ஹிந்தியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம்ல எல்லாம் நிறைய ஹிந்தி சாங்ஸ். அப்ப அந்த ஹிந்தியில வந்து டால் கேர்ள்ஸ் வந்து பின்னாடி நிக்க மாட்டோம், முன்னாடிதான் நிக்க வைப்பாங்க. அங்க வந்து டால் கேர்ள்ஸ் தான் ஃபேஷன். ஸோ அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்கிரீன்ல ஓரளவு டப்புன்னு தெரிஞ்சேன்னா அது ஷாருக் கானோட சாங் பாட்ஷான்ற ஒரு படத்துல. சூப்பர். தமிழ்ல வந்து இந்த சாங்ஸ் மின்னலே எங்க எல்லாருக்குமே வந்து உங்களை ரொம்ப வந்து இன்னைக்கும் ஒரு 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 பிரேக்கப்னா அந்த பாடத்தை யாரும் போய் கேட்பாங்க. அதுல உங்க லுக்கே ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமா இருக்கும் மாஸ்டர். அது நான் நிறைய சாங்ஸ் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸிங்ல இருப்பீங்க, எப்பயுமே வேற வேற காஸ்டியூம்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க தனியா தெரிவிங்க உங்க காஸ்டியூம்ஸ்ல. அது எப்படி மாஸ்டர் இது? வாட் யூ ஆக்சுவலி ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாது, ரொம்ப பக்கையா இருப்போம், ஒல்லி பிச்சா மாதிரி இருப்போம். நம்ம கால்லாம் காட்டிட்டு ட்ரெஸ் போட முடியாது. இப்ப நல்ல ஒரு தைஸ் இருக்கு, கேர்ள்ஸ் வந்து ஷார்ட் ட்ரெஸ் ஓன் ட்ரெஸ் போட சொல்லுவாங்க நிறைய. அந்த டைம்ல எல்லாம் காலேஜ் சாங் இந்த மாதிரி சாங்லாம் ஓன் ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க. எங்க தருண் மாஸ்டர்லாம் எங்களை வந்து கிண்டல் பண்ணியே சாப்பிடிச்சிட்டாரு. ஏய் குச்சி 2 குச்சி இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டு வராதிங்க கால் ஷார்ட்னு நிக்க வைக்கிறதுக்கு. ஸோ அதனால எங்களை கிண்டல் பண்ணி நம்ம ரொம்ப ஒல்லியா இருக்குமேன்ற ஒரு கான்ஷியஸ். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா மேக்ஸிமம் ஜீன்ஸ் தான் போடுவேன், கீழே லூஸ் பேண்ட்ஸ் போடுவேன். ஸோ அப்பெல்லாம் கேர்ள்ஸ் வந்து பாக்கெட் பேண்ட்ஸ் போட மாட்டாங்க, நான் நிறைய பாக்கெட் பேண்ட்ஸ். ஏன்னா அந்த லூஸா போடுறப்ப நம்ம கொஞ்சம் குண்டா தெரியும். ஸோ இடுப்பை மட்டும் காமிச்சிருவேன், ஒரு டாப் போட்டுவேன், ஒரு ஷர்ட் கட்டிப்பேன், ஏதாவது ஒரு கேப் போட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி என்ன சொல்றது, நம்மள பிளஸ் ஆக்கிக்கிறதுக்கு என்ன ட்ரை பண்ணலான்னு அந்த மாதிரி போடுவேன். ரொம்ப யோசிச்செல்லாம் ஒன்றும் போடுறதுலாம் கிடையாது. அண்ட் மின்னலே சாங்கோட அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க மாஸ்டர். இன்னைக்கு வரைக்கும் we all just vibe for that song. அண்ட் நீங்க அந்த அந்த சீன் ஒரு இருக்கும், மாதன் உட்கார்ந்து இருப்பாரு, நீங்க பக்கத்துல வந்து நீங்களும் அவருக்காகவே ஃபீல் பண்ணி ஒரு எமோஷன் அதான் இருக்கும். ஸோ அந்த பாட்டை பத்தி சொல்லுங்க. என்னைக்கு கூட என்னோட ஸ்டோரியில போட்டிருக்கேன். மின்னலே சாங் பாத்தீங்கன்னா அந்த கட்சி சேர சாங் இருக்குல்ல, அதை வந்து மிக்ஸ் மாதிரி பண்ணி போயிட்டு இருக்கு. அது என்னோட இதுல கூட போட்டிருக்கேன். நான் இன்னைக்கு இப்பதான் போட்டுட்டு வந்தேன். அது ரொம்ப ஸ்பெஷல் தான் உண்மையிலே. ஒரு பக்கம் பார்க்க போனா நாங்க ஷூட் பண்றப்ப நான் வந்து ரொம்ப அப்செட்டா நான் வந்து எனக்கு நைட் ஷூட்டிங் பிடிக்காது, தூக்கமா வரும், எனக்கு சுத்தமா பிடிக்காது நைட் ஷூட்டிங். அந்த 6:30 வரைக்கும் தான் எனர்ஜி. அதாவது காலையில 6 to 6 வரைக்கும் எவ்வளவு எனர்ஜி, வெயில் ஆட சொன்னா கூட ஆடுவேன். அந்த நைட்டுன்னா எனக்கு அந்த டைம்ல சுத்தமா பிடிக்காது, இப்பயும் பிடிக்காது. அப்ப சுத்தம் தூக்கம் வரும். அதனால பிருந்தா மாஸ்டர் நைட் சாங்னா ஒரே சோகம், ஐயோ அக்கா நைட் சாங்கா. சரி இருந்தாலும் அந்த பிருந்தாக்கான்றப்ப ஒரு எனர்ஜி. ஏன்னா எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டான்ஸ் மாஸ்டர் பிருந்தா மாஸ்டர். ஸோ அவங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்படின்னா ஒரு வைப்னுல, ஸோ அந்த ஒரு எனர்ஜி இருக்கும் அவங்களோட இருக்கும்போதுன்றப்ப ஜாலியா இருந்தது. பிளஸ் எல்லாமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அது இப்ப ஷூட்டிங் கொடுக்கறதுல அந்த ரிப்பன் பில்டிங் தான். ஆமா, அந்த சென்ட்ரல் பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, அதனோட அந்த வெளிப்பக்கம் தான் அந்த ஃபுல் சாங் எடுத்ததே. ஒரே ஒரு பார்ட், அதுக்குள்ளதான் அந்த ஃபுல் சாங் எடுத்திருப்பாங்க. ஜாலியா இருந்துச்சு. எப்படி சொல்றது, மாதவன் சார் கூட எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே நாங்க ஓ மாமா மாமா அந்த சாங் பண்ணிட்டோம். ஸோ அது செகண்ட் சாங் பண்றோம். ஸோ ரொம்ப அவரோட ஒர்க் பண்றப்ப எப்படி இருந்துச்சுன்னா, எப்படி சொல்றது, இஸ் டூ ப்ரொஃபஷனல். எனக்கு தெரிஞ்ச அந்த டைம்ல வந்து ஒரு சரணம்
ஃபுல்லா பாடக்கூடிய ஒரு ஹீரோனா அவர் தான். அது அப்படி ஃபுல் சாங் ஷார்ட் போயிருக்கும். நீங்க கவனிச்சிங்கன்னு தெரியும் உட்கார்ந்து கேட்கறது. ஸோ ஜாலியாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன அந்த உட்கார்ற இடம்னு சொன்னீங்க இல்லையா, அது யாரும் உட்கார வைக்கல, நானாக வந்து உட்காந்து. நான் ரொம்ப வாள் எப்படி சொல்றது, அதாவது பிருந்தாக்கா. ஸோ எனக்கு பிடிச்ச மாஸ்டர். ஸோ என்னோட இடம், என்னோட காம்பவுண்ட் அப்படின்ற ஒரு ஜாலி. ஸோ எல்லாரையும் சுற்றி உட்கார வச்சுட்டாங்க பிருந்தாக்கா. ஆக்சுவலி இப்போ உட்காருங்கப்பா மதன் சார் பக்கத்தில், நான் மட்டும் தனியாக உட்காந்துருப்பேன் பாருங்க. ஏன்னா நான் என்ன பண்ணேன், நான் இங்கே உட்கார மாட்டேன் சொல்லி ஓடி போய் அவர் நடுவில் உட்காந்துட்டேன். சரி பிருந்தாக்கா விட்டாங்க, சரி உட்காந்துக்கோ அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உட்கார்ந்தது தான் அந்த இடம். அந்த ஸ்பெஷலி அந்த ஷாட் பார்த்தீங்கன்னா நாங்கள் யாருமே நடிச்சிருக்க மாட்டோம். அவர் உண்மையிலேயே அவர் அந்த பாடினது ஒரு ஃபீலு, அவர் கொடுத்த ஆக்டிங். இப்போதான் நான் நடிக்கிறேன், எனக்கு நடிப்பை பற்றிலாம் அப்பெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நடிக்க சும்மா சீனில் கூப்பிட்டு நிற்க வச்சாலே அச்சச்சா எங்களை விட்டுருங்கப்பான்னு ஓடிடுவோம் அந்த டைம்லலாம். பிகாஸ் வி ஆர் டான்சஸ், டான்ஸ் மட்டும் தான் எங்களுக்கு பிடிச்சது, அந்த நடிப்பை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஸோ அவர் அந்த சரணத்தை அப்படி பாடுறாரு. நாங்களாம் உண்மையிலேயே அந்த ஒரு சிங்கிள் ஷாட் தான் பண்ணாரு அவர். அப்படியே அந்த உட்கார்ந்து அந்த பார்த்தோம் தெரியுமா, அது உண்மையிலேயே நாங்க வந்து அவரை பிரமிச்சு பார்த்தோம். ஏன்னா அவர் அந்த கொடுத்த அந்த மீனிங்குக்கான அந்த எக்ஸ்பிரஷன் பார்த்து அப்படி கொடுத்து அவ்வளோ கிளாப் பண்ணோம் நாங்க அந்த டைம்ல. ஸோ அதெல்லாம் ஒரு ஜாலி மூமெண்ட் உண்மையிலேயே. ஏன்னா அந்த டைம் வந்து அந்த படம் எப்படி சொல்றது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இப்பவுமே மின்னலே மாதிரி ஒரு படம். அதாவது ஒரு லவ் பண்ற ஒருத்தருக்கு அந்த சாங் ஸ்பெஷலி என்னன்னா, ஒரு லவ் எப்படி சொல்றது, பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஆறுதலான ஒரு பாட்டு, நம்மளுக்கு தைரியம் கொடுக்குற ஒரு பாட்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நானே பல தடவை கேட்டிருக்கேன். அது வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷல் உண்மையிலேயே. அதனால எங்களுக்கு எப்பயுமே அதுவும் அந்த நீங்க ஒரு ஹேட் யூஸ் பண்ணிருப்பீங்க, அந்த ஹேட்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். அந்த ஹேட், எஸ், அந்த ரெட் ஹேட் வந்து இப்ப கூட நிறைய பேர் தேடி இருக்காங்க, எப்படி அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து இப்பவும் கிண்டல் பண்றவங்க இருக்காங்க. அப்படியே பள்ளி மாதிரி இருக்கீங்க அதுல அப்படின்னுவாங்க. அம்மாப்பா அப்ப என்ன குட்டி பொண்ணு, இப்ப வளர்ந்துட்டோம், குழந்தை குட்டி எல்லாம் பெத்துட்டோம், ஸோ கொஞ்சமாவது மாற மாட்டோமா அப்படின்னு. சூப்பர் மாஸ்டர். அண்ட் அதே மாதிரி வந்து நம்ம ஒரு டான்ஸரா இருந்து அடுத்த ஒரு அசிஸ்டன்ட் ஆகும் போது இன்னொரு ஸ்பெஷல் மொமெண்டா இருக்கும். அது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அசிஸ்ட் பண்ணது யாருக்கு அண்ட் என்ன சாங் அப்படின்னு ஞாபகம் இருக்கா மாஸ்டர்? சாங் எல்லாம் எனக்கு பெருசா ஞாபகம். சுசித்ரா மாஸ்டர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் குரு. ஓகே. என்னோட 13 வயசுல நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசத்துலயே அவங்க தான் என்னை ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்டா கூட்டிட்டு போனவங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சாங் சிரஞ்சீவி சார் அவரோடதுன்னு நினைக்கிறேன், ஒரு பரதநாட்டியம் சாங் கூட்டிட்டு போனாங்க. அவங்க எப்படின்னா பிருந்தா மாஸ்டரோட அவங்க ஃப்ரெண்ட் தான். அவங்க எல்லாருமே ரகு மாஸ்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. சுசித்ரான்னு சொல்லிட்டு அவங்க தெலுங்குல பிஸி அவங்க. ஸோ அவங்க தான் என்னை ஃபர்ஸ்ட் டைம் அசிஸ்டண்டாக கூப்பிட்டு போனாங்க. அனுபவம்னா எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட் அனுபவம் எனக்கு தெரியல, ஆட சொன்னா ஆடுவோம் அதை விட. ஆனால் அவங்க கிட்ட எனக்கு ஸ்பெஷல் அனுபவம் என்னன்னா, நைட் 3 மணி வரைக்கும் என்ன ஆட வச்சுட்டே இருப்பாங்க, தூங்கவே விட மாட்டாங்க. அவங்களுக்கு எப்பெல்லாம் மூமெண்ட் யோசிக்குதோ அவங்களுக்கு டப்புன்னு எழுந்திருப்பாங்க. சாந்தி கெட்ட சொல்லி மூமெண்ட் சொல்லி தருவாங்க. நமக்கு என்னடா இது, நம்மளுக்கு அது தெரியாதுல்ல. ஆனா அந்த ட்ரெயின் பண்ணதுதான் நம்ம இந்த மாதிரி இருக்கிறோம். சோ ஒரு 3 மணி இருக்காது, அவங்களுக்கு எப்பெல்லாம் அந்த மூமெண்ட் ஞாபகம் வரும்ல, ஒரு கிரியேட்டிவிட்டி தோணும்ல, எழுப்பி உடனே சொல்லி தருவாங்க, வா ஏந்திரின்னு. அதே மாதிரி அவங்க அந்த டைம்ல ரொம்ப ஒல்லியா இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து இப்படி மேல இப்படி இப்பெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இப்போ தனுஷ் சார் பாட்டு என்ன பாட்டு அவங்களை தூக்கி ஆடி இருப்பார்ல, இவங்கள சாய் பல்லவியா, அது என்ன ரவுடி, அதெல்லாம் நாங்களாம் ரொம்ப ஈஸியா ரொம்ப நார்மலா பண்ண டைம். அந்த டைம்ல அப்படி இங்க ஏறுவோம், இப்படி இறங்குவோம், இப்படி உள்ள கால்குள்ளெல்லாம் பூருவோம், தூக்குவாங்க, தூக்கி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அந்த டைம்ல மூமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு பர்டிகுலர் சாங் ஞாபகம் இல்லை, பட் அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அசிஸ்டண்டா என்ன கூட்டிட்டு போனது. யார் கூட அசிஸ்ட் பண்ணது ரொம்ப உங்களுக்கு ஃபேவரட்னா யார்? இவங்க கூட பண்ணா ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும் அப்படின்னா அது யாரா இருக்கும்? ஃபேவரட் அப்படின்னா எனக்கு தருண் மாஸ்டர், பிருந்தாக்கா. ஓகே, இவங்க 2 பேர். பிரபு மாஸ்டர் என்னன்னா டான்ஸுக்கு ஃபேவரட், லைக் சாங்ல போய் ஆடுறதுக்கு ஃபேவரட். அதாவது ஒரு சாங் போறோம்னா எப்படியும் அதுல எனக்கு ஸ்பெஷல் மூமெண்ட் கொடுப்பாரு அப்படின்ற அந்த ஃபேவரட், ஒரு கொரியோகிராஃபர் ஃபேவரட். பட் அசிஸ்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தருண் மாஸ்டர். ஏன் அப்படின்னா நான் ஒரு 5-6 மாஸ்டர்ஸ் கிட்ட அசிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுல அவர் வந்து என்னன்னா ஒரு ரொம்ப பொலைட்டா இருக்கும். ஸோ ஒரு ஒர்க்கே வந்து காமா போகும். ஒரு 100 பேரே இருந்தா கூட ஒரு காமா போகும். அண்ட் நம்மள போட்டு உருட்டி பிரட்டிலாம் அப்படியே இருக்காரு. இந்த ஒரு மியூசிக்கு இப்படி ஆடினா போதும். அது ஒரு அதாவது கை இப்படி தூக்குனா வேற மூமெண்ட். அவ்வளோ அவர் சொல்லுவார் 24 மூமெண்ட் தான் இருக்கு, அதை நீ இப்படி மாத்தி பண்ணுவேன், உத்து பாத்தீங்கன்னா பாரு, அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் மியூசிக் என்ன சூட் ஆகுது அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறவர். ரொம்ப எப்படி சொல்றது, நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். எங்க தருண் மாஸ்டரோட ஒர்க் பண்றப்ப நமக்கான ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும் ஒர்க் பண்றப்ப. ரொம்ப அப்பா ஏண்டா அப்படிலாம் இருக்காது, என்னதான் நாங்க வெயிலேயே வேலை செஞ்சோம். அதுக்கப்புறம் பிருந்தாக்கா
பிருந்தாக்கா வந்து அப்படியே ஆப்போசிட். எப்படின்னா நமக்கு எனர்ஜியா இருக்கும். அப்படியே பா இன்னைக்கு வந்து அக்கா சாங் போறோம்ப்பா அப்படின்னு இருக்கும். அப்புறம் போட்டியா இருக்கும் எங்க 2 பேருக்குள்ள. இன்னைக்கு யார் காலையில ஃபர்ஸ்ட் வரா, நான் வரேனா நீங்க வரனா. அப்புறம் ஆடி காட்டுறதுல ஸோ இப்போ ஒரு சிம்ரன் சாங் நிறைய பண்ணியிருக்கேன் நான். ஸோ சிம்ரனுக்கு ஆடி காட்டுறோம் அப்படின்னா அக்கா வந்து அக்கால எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆர்டிஸ்டோட. சாந்தி மாதிரி நீ ஆடிட்டீங்கன்னா நான் வந்து பெட் கட்டுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பிருந்தாக்காவோட இருக்கப்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது இல்லாமல் பிருந்தாக்கா சொல்லுவாங்க யூஸ்வலாக அசிஸ்டன்ஸ் அப்படின்னா மாஸ்டர் சொல்றத ஆடி காட்டுவோம் சொல்லி கொடுப்பாங்க அவ்வளவுதான். பட் பிருந்தாக்கா சொல்லுவாங்க ஒரு அசிஸ்டன்ட் என்ன மானிட்டர்கிட்ட உட்கார வச்ச ஒரு அசிஸ்டன்ட்னா அது நீ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மற்ற எல்லாமே நான் பார்ப்பேன். ஸோ அந்த அளவுக்கு என் மேலே ட்ரஸ்ட் அவங்களுக்கு. ஒரு பொசிஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், டான்சர்ஸ் பொசிஷனாக இருக்கட்டும், கேமரா அவங்க சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் கேமரா மேன் கிட்ட போய் பேசுறதா இருக்கட்டும், ஒரு ஷார்ட் டேக் வரைக்கும் அவங்க மானிட்டர்ல உட்காந்து பார்ப்பாங்க, நான் ஃபுல்லா முடிப்பேன் அந்த மாதிரி. ஸோ பிருந்தாக்காவோட ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். என்ன சாங் ரொம்ப ஸ்பெஷல் உங்களுக்கு? இப்போ நீங்க ஆன் ஸ்கிரீன்ல நீங்க பாப்பீங்களே, இப்ப கண்டிப்பா சேனல் எல்லாம் சேஞ்ச் பண்ணும் போது நீங்க அசஸ் பண்ண ஒரு சாங் வந்திருக்கும். அதை பார்க்கும்போது நீங்களே இப்படி பண்ணிருக்கோமா நம்ம அப்படின்னு நீங்க பார்த்த ஒரு சாங்னா எந்த மாதிரி இருக்கும்? அந்த மாதிரினா நிறைய இருக்கு. காக்க காக்க அக்காவோட ஒர்க் பண்ணேன் நான் படம். ஸோ அப்போ அந்த ஒரு உயிரின் உயிரே அந்த சாங்ல அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் உண்மையிலே. ஏன்னா தண்ணிக்குள்ள இறக்கி ஆட வச்சிருப்போம். நிறைய அதுல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். அந்தமான்ல போய் எடுத்திருப்போம். ஸோ அது பாக்குறச்சே அந்த போட்டோஸ்ல கூட இந்த 2-3 அக்கா அது இருக்கு என்கிட்ட. 1-2 இருக்கு. நான் பெரிய அப்பெல்லாம் இப்பவும் எடுக்க மாட்டேன், அப்போ பெருசா எடுக்க மாட்டோம். ஸோ அது பாக்குறச்சே அந்த சாங்ல எனக்கு ஞாபகம் வரும். சரி அக்கா கூட இப்படி ஒர்க் பண்ணல அப்படி ஒர்க் பண்ண. ஸோ அந்த சாங் எனக்கு ரொம்ப நிறைய இருக்கு அக்காவோட. அந்த சக்கரை நிக்கிற அந்த ஃபுல் மூவியே நாங்க தான் பண்ணோம். அக்காவோட நான் தான் அசிஸ்டண்டா பண்ணேன். ஸோ அதுல எல்லாமே ஹிட் சாங்ஸ் தானே. சிம்ரன், எஸ்.ஜே. சூர்யா சார். ஸோ அதெல்லாமே ஒரு ஸ்பெஷல். எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அக்காவோட ஒர்க் பண்ற எல்லாமே எனக்கு ஜாலியா தான் இருக்கும். சூப்பர் மாஸ்டர். அப்புறம் நீங்க மாஸ்டரான டைம் இருக்கும்ல, ஸோ அதை சொல்லுங்க. ஏன்னா பிகாஸ் நம்ம டான்ஸரா இருந்துட்டோம், அசிஸ்டண்டாவும் இருந்துட்டோம், அடுத்து நம்ம ஒரு படத்துக்கு மாஸ்டரா இருக்கும் அப்படிங்கும் போது அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஸோ அந்த மொமெண்ட் சொல்லுங்க மாஸ்டர். நான் வந்து ஆக்சிடென்டா தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன். நான் பிளான் பண்ணிலாம் ஆகல. ஏன்னா எனக்கு வந்து அந்த டைம் நான் பிருந்தாக்காவோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ வாஸ் வெரி எப்படி சொல்றது கம்ஃபர்டபுளா ஒரு அக்கா கூட நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம், அப்படிதான் போயிட்டு இருந்தேன். அப்ப அக்கா ஒரு வாட்டி வந்து கிளாஷ் விட்டுட்டு என்ன ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த டைம் பண்ண முடியல. மணிரத்னம் சார் நாங்க ஆயுத எழுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அக்கா இன்னொரு சாங்க்கு போக வேண்டியதா இருந்து என்னை வந்து விட்டுட்டு போறாங்க. அப்போ வந்து மணி சார் சொல்றாங்க சாந்தியை விட்டுட்டு போறதா இருந்தா நீ போலாம் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கும் நம்பிக்கை நான் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ அக்கா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. பட் ரூல்ஸ் பிரகாரம் ஒரு அசிஸ்டன்ட் வந்து சாங்கை வந்து கொரியோ பண்ணக்கூடாது, ஒர்க் பண்ணக்கூடாது. அதனால நாங்க இன்னொருத்தர் பேருக்கு ஒரு மாஸ்டர் வர வச்சுக்கிட்டு நான் தான் ஃபுல்லா பண்ணேன். அப்ப மணி சார் என்ன சொன்னாங்கன்னா நீ தானே இந்த சாங் பண்ற, ஸோ நான் உன் டைட்டில் உன் பேர் போட்டுருவா அப்படின்னு கேட்டார். அப்ப நான் நோ அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க சார், ஏன்னா என்ன அக்கா நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க என்னை வந்து அசிஸ்டண்டா பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப அக்காவோட சாங் இது, நான் வந்து அப்படி பேர் போட்டுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்படியா சரி அப்படி சொல்லி விட்டுட்டார். அதுக்கப்புறம் சரத்குமார் சார் படம் கம்பீரம் சொல்லிட்டு சரத்குமார் சார் திடீர்னு நான் அப்பவுமே பிருந்தாக்கோட அசிஸ்டண்டா பண்ணிட்டு இருக்கேன். சார் கேட்டாங்க மாஸ்டரா பண்றேன். நான் இல்லை சார் யோசிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்ப அந்த டைம்ல ஒரு வாட்டி வந்து ஒரு ஒரு 1 வீக்ல மணி சார் கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி சார் உங்களை கூப்பிடுறாங்க வாங்க பேசலாம்னு சொல்லி போய் பேசினா அப்ப சார் சொன்னார் அதுதானே பிருந்தாவோட கிளாஷ்ன்னு சொன்னேன். அப்ப இந்த சாங் நீ பண்றியா அப்படி சொல்லுவேன். சரி மணி சாரே நம்மள கேட்கறப்ப நம்ம நோன்னு சொல்லக்கூடாது சொல்லிட்டு எஸ் சொல்லி பண்ணதுதான் ஆயுத எழுத்து ஃபர்ஸ்ட் சாங். அப்ப நான் எஸ் சொன்னோடனே பிருந்தாக்காக்கு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி வந்துட்டு கேட்கறாங்க. அக்கா உடனே பண்ணு அப்படின்னு சொல்லி தான் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் என் கரியர். மணி சார் தான் என்னை வந்து மாஸ்டரா வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் கம்பீரம் ஆல்மோஸ்ட் 2மே சரத்குமார் சார் கம்பீரம் படமும் இதுவும் ஒன்னா தான் நான் ஒர்க் பண்ணேன். 1 வீக் டிஃபரெண்ட்ல. அதுதான் அந்த டைம்ல கூட அவர் எப்படின்னா அசிஸ்டன்ட்னா அவருக்கு என்ன பிடிச்சது அப்படின்னு சொன்னாரா, ரொம்ப ஒரு இடத்துல நிக்க மாட்டேன். துருன்னு ஓடி வேலை செஞ்சுட்டே இருப்பேன். இது செட் ப்ராப்பர்ட்டி முதற்கொண்டு நானே எடுத்து வைப்பேன், ஓடுவேன். ஸோ ரொம்ப அதை நின்று வேலை வாங்குறதுலாம் இருக்காது. ஸோ மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி ஓடுறேன். அவர் நீ மாஸ்டர் இப்பயும் ஓடுறேன்னா சார் மாஸ்டரா இருந்தாலும் அது ஓடினா தானே சார் வேலை நடக்கும் அப்படி சொல்லி செய்வேன். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கரியர் அப்படி ஆரம்பிச்சது. சூப்பர் மாஸ்டர். நிஜமாவே இது கேட்கும் போது ஐ திங்க் மெனி கேர்ள்ஸ்க்கு இது வந்து செம்ம இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். பிகாஸ் ஒரு பெரிய லாங் ஜேர்னி அது. ஸோ அந்த ஜேர்னியை கேட்கும் போதே எங்களுக்குலாம் அவ்வளோ ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கு. அண்ட் கண்டிப்பா நீங்க வந்திருக்கீங்கன்னா இந்த பாட்டை பற்றி நாங்கள் கேட்டே ஆகணும். நான் எங்க 90s கிட்டோட 2K கிட்டோட மோஸ்ட் ஃபேவரட் சாங் மெட்டியோலி. அது எப்படி மாஸ்டர் ஆக்சுவலா எனக்கு என்ன அது விஷயம்னா, நாங்கெல்லாம் சின்ன வயசுல வெயிட் பண்ணிருக்கோம் அந்த பாட்டுக்கு. நான் அங்க ரியலா அங்க ஷூட் பண்ணும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது, எப்படி கால் பண்ணாங்க? அதுக்கு இல்ல ரியலா பேசணும்னா நிறைய பேர் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து நாங்க டேல வந்து பிரபு மாஸ்டர் ஒரு சாங் பண்ணிட்டு இருக்கோம், குரூப் டான்ஸர். அப்ப நான் வந்து அசிஸ்டண்டா தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் மாஸ்டர் தான். அது வந்து கந்தாஸ் மாஸ்டரோட கொரியோ தான் அது. நான் நிறைய பேர் நினைச்சுப்பாங்க நான் கொரியோ பண்ணேன், கிடையாது. ஐ வாஸ் அசிஸ்டன்ட். அந்த டைம்ல அசிஸ்டன்ட் தான், நான் மாஸ்டரே ஆகல.
அதாவது 2-3 பேர் கந்தாஸ் அப்புறம் வந்துட்டு ஒரு 2-3 பேர் சேர்ந்து பண்ணாங்க அந்த சாங். ஆக்சுவலி பிரபுமாஸ் சாங்ல இருக்கும் இந்த மாதிரி சாங். நான் தான் சொன்னேன் நைட் ஷூட்டிங்கே பிடிக்காது, அது நைட் சாங். ஒரே ஒரு நைட்டா ஷூட்டிங்கு டிவி சீரியல் சாங் அப்படின்னா நமக்கு அப்பெல்லாம் டிவி பெருசா ஒண்ணுமே இல்லையே. நான் டிவி சீரியல் சாங் பாப்பா நான் வரலப்பா, நைட் ஷூட்டிங் நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்களாம் போகிறோம் வாடி ஜாலியாக ஒரு நைட் சாங்கா டிவி சீரியல் சாங்கா வான்னு கம்பல் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து மேக்ஸிமம் நான் ரொம்ப சிம்பிளா ட்ரெஸ் பண்ணுவேன். இப்போ வேணும் இந்த கெட்டப் இப்படி வேணும்னா பண்ணிக்கிறது தான் தவிர ரியலாக பார்த்தா நான் ரொம்ப நார்மலாக இருக்க தான் ட்ரை பண்ணுவேன். அப்போ டிவி சாங் தானே இல்லைன்னா சொல்லி ஒரு சும்மா ஒரு புடையை தூக்கி கட்டினேன், ஒரு கொண்டையை போட்டேன். அந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு செயின் போட்டிருப்பேன் ஒரு கருப்பு மாதிரி, அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் போடலை. நார்மலா ஒரு 2 வளையல் போட்டுட்டு நின்றுட்டு இருந்தேன். சாங் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் அந்த இடுப்புல சொருகிற ஷார்ட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட பக்கத்துல இருந்த ஒரு அக்கா தான் ஏய் தயவுசெய்து கழுத்து இந்த மணியாவது போடுறீன்னு ஒருத்தங்க சாந்தி அக்கான்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்து, அவங்களும் சாந்தி தான் கொடுத்து போட வச்சு அப்படி பண்ணதுதான். அந்த டைம்ல நான் வந்து சோலோ கிடையாது. அந்த இடுப்புல சொருகிற ஷார்ட்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா அப்படி வந்து கேமராமேன் என்ன நடுவா காமிச்சிருப்பாரே தவிர அது நாங்கள் டான்ஸரா ஃபுல்லா ஆடிருப்போம். அது ஸோ அந்த டைம்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது சாங் பண்றப்ப. டிவி சாங் நம்பர் 1. இன்னொன்னு பார்த்துக்கலாம் ஒரு நைட் ஆட்டு. ஆனா அதான் சொன்னேனே நான் ஃபர்ஸ்ட் ஆடணும் லாஸ்ட் ஆடணும், நான் சின்சியரா டிவி பெரிய தெரியும். பட் டிவின்ற ஒரு சின்ன இது இருந்தது, டிவி சாங் தானே அப்படின்னு இருந்தது. அப்ப திருமணம் சார் செட்டுக்குள்ள வந்தாங்க. அவர் வந்து பார்த்துட்டு தான் நான் ரொம்ப ஃபேன் அவங்களுக்கு, அவங்களே பண்ண சொல்லுங்க ஃபுல் பாட்டு பாடி ஆட சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நானு பக்கத்துல 2 பேர் இருப்பாங்க, நாங்க எங்க 3 பேரையும் கேட்டாங்க பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா அவர் வந்து என்ன பண்ணிட்டார், அவங்கள மட்டும் பாட சொல்லுங்க மத்தவங்க எல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டார். அப்ப நான் அவர் சாரை கேட்டேன், சார் நான் சும்மா ஒரு கொண்டை போட்டிருக்கேன், ஏன்னா சோலோ ஒருத்தர் சிங்கிள் சோலோன்றப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கணும்னு நினைப்பாங்க கம்பெனில. நான் இப்ப சிம்பிளா இருக்கேன், இது ஓகேவானா நீங்க எப்படி இருக்கீங்களோ இப்படியே ஆடுங்க எனக்கு போதும் அப்படின்ட்டாரு. ஓகே நமக்கு அவரே ஓகே சொல்லிட்டாரு, நமக்கு என்ன சொல்லிட்டு ஆடினதுதான் அந்த பாட்டு. நைட் ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் ஒரு 8 மணிக்கு முடிச்சிருப்பாங்க. ஒரு நைட் ஷூட் பண்றப்பெல்லாம் அந்த சின்சியரா டான்ஸரா ஆடினேன். பட் அந்த ஒரு படத்துக்கு ஒரு இருக்கும் இந்த படம் பாட்டு அப்படி இல்லை, டிவி பாட்டு அப்படின்ற ஒரு ஃபீல் தான். ஆனா அது அன்னைக்கு முடிச்சு அன்னைக்கு மறுநாள் நைட்டே டெலிகாஸ்ட் ஆகுது, டிவில வருது. ஸோ நம்ப மாட்டீங்க அந்த பாட்டு டிவில வந்து அதுக்கு மறுநாள் எனக்கு அவ்வளோ ஒரு கால்ஸ். நார்மல் அப்பெல்லாம் வந்து நார்மல் இந்த போன்ஸ் தான் இருந்தது கால்ஸ். அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் எங்க போனாலும் இதை பத்தியே பேச்சு. நான் என்னங்கடா இது ஒரு டிவி பாட்டுக்கா இவ்வளவு. நம்ம ஸ்ட்ரீட்குள்ள இருக்கவங்க நம்மளோட ஒர்க் பண்றவங்க எங்க போனாலும் இதே பேச்சா இருக்கு. அப்பதான் நான் ஆச்சரியப்பட்ட ஒரு டிவி பாட்டுக்கு இவ்வளவு ஒரு கிரேஸ் இருக்கும் அப்படின்றது உண்மையிலேயே இப்போ வரைக்கும் கூட இருக்குன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த டைம்ல எல்லாம் எப்படின்னா நிறைய சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப விக்ரம் சார் ஒரு ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட விக்ரம், சூர்யா, சிம்ரன் கிட்ட வாங்குற ஆட்டோகிராஃப்ஸ் அளவுக்கு என்கிட்டயும் வந்து வாங்குவாங்க. ஒரு மணி சாரோட ஸ்பாட்ல அங்க இருக்கிறேன்னா அங்க ஒரு க்ரௌடே வந்து என்கிட்ட வந்து நின்று பேசிட்டு இருக்கோம், ஷார்ட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு. நிறைய ஸ்பாட்ல நான் ஒர்க் பண்றப்ப நிறைய ஆர்டிஸ்டே பிரமிச்சு என்னப்பா ஒரு பாட்டுக்கு உனக்கு இவ்வளவு ஃபேன்ஸா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னொன்னு என்ன, இப்ப ரஜினி சாருக்கு தான் அந்த மாதிரி ஃபேன்ஸ் உண்டு. ரஜினி சாருக்கும் விஜய் சாருக்கும் அந்த ஃபேன்ஸ் உண்டு. எப்படின்னா குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே இருப்பாங்க. மத்த எல்லாருக்கும் ஒண்ணு யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, இல்ல கேர்ள்ஸ் இருப்பாங்க, இல்ல ஒரு குட்டீஸ் இருக்கும், அப்படிதான் இருக்கும். இவங்க 2 பேருக்கு தான் அந்த மாதிரி. அந்த மாதிரி இருந்தது எனக்கு அந்த டைம். ஏன்னா குட்டி குழந்தை, இப்ப நீங்க சொன்னீங்க உங்களுக்கு கூட நீங்க கூட அந்த டிவி பார்த்துட்டு சாங் பார்த்துட்டு வளர்ந்தேன்னு சொல்லி, குட்டி குழந்தைக்கு சாப்பாடு விட்டுக்கிட்டே அம்மாவும் பார்ப்பாங்க, அப்பாங்க அந்த வேலைக்கு போயிட்டு வர அவங்க ஹஸ்பண்ட்ஸும் உட்காந்து பார்ப்பாங்க, தாத்தா பாட்டிங்க லைக் ஒரு ரிட்டையர்டு தாத்தா பாட்டி உட்கார்ந்து அந்த பாட்டு பார்ப்போம். ஸோ எல்லா ஏஜ் குரூப் ஃபேன்ஸும் இருந்தாங்க. ஹஸ்பண்ட்ஸ் நிறைய கம்ப்ளைண்ட் என்னன்னா, அப்பா அந்த பாட்டை போட்டா நீங்க சோறு கூட போட மாட்டேன். சில ஹஸ்பண்ட்ஸ் கம்ப்ளைண்ட், சில வைஃப்ஸ் அப்பா அந்த பாட்டு வந்துட்டா எங்களை கூட கவனிக்கிறதுல உங்களை பார்த்துட்டு இருக்காரு அவரு இப்படி. அதாவது எப்ப நான் கவனிச்சேன் அப்படின்னா, நம்ம ரொம்ப சிம்பிளா தான் இருந்தோம். அதுல நான் போட்ட ஒரு மணிக்கு ஃபேனா இருப்பாங்க, நான் போட்ட கொண்டைக்கு ஃபேனா இருப்பாங்க, அந்த சாரிக்கு ஃபேன், அந்த எப்படி அந்த புடவை சொருகின புடவை அப்படியே இருக்கேன் நீங்க ஆர்டர். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவ்வளோ ஃபேன்ஸ். அப்பதான் நினைச்சேன், ஓ டிவின்றது நம்ம சாதாரணமா நினைச்சிட்டோம், கிடையாதுப்பா. டிவி வந்து ஈக்குவல் டு பெரிய திரை எனக்கு தெரிஞ்சு. அதுவும் இப்ப பெரிய திரையை விட டிவி ஜாஸ்தின்னு சொல்லலாம். இப்ப இருக்கிற இதுக்கு வந்து பெரிய திரையில இருக்கிறவங்கள கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்டி போய் படம் பாக்குறாங்க, ஏதோ ஃபேனா அப்படி பாக்குறாங்க மறந்துடுறாங்க. பட் சின்ன திரை வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா,
வீட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோமா, எங்க போனாலும் நம்மளுக்கு இருக்கிற அந்த ஒரு ஃபேமஸ் வந்து சின்ன திரைக்குன்னு ஜாஸ்தியா இருக்கு. நீங்க சொன்னீங்களா மாஸ்டர் உங்க சாரிக்கு ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்கன்னு. நான் அந்த மாதிரி உங்களோட லிப்ஸ்டிக் ஃபேன் மாஸ்டர். அதுல ஏன்னா அவ்வளோ டார்க்கா ஒரு லிப்ஸ்டிக் வந்து நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க. ஃபேஷன் அது. சோ டார்க் லிப்ஸ்டிக். சோ அதுல உங்க எக்ஸ்பிரஷனே வேற மாதிரி இருக்கும் மாஸ்டர். ரொம்ப கியூட்டா. நான்லாம் டான்ஸ் ஆடி பார்த்திருக்கேன் உங்களை மாதிரிலாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது நிறைய பேரோட ரொம்ப பிடிச்ச ஒரு ரொம்ப சாங். கிரேஸ் டான்ஸர். நான் ஹெவியா ஆடுவேன் அது வேற. பட் எனக்கு கிரேஸ் ரொம்ப பிடிக்கும். சோ அதெல்லாம் நிறைய கிரேஸா தான் கம்போஸ் பண்ணேன். அது வந்து பத்மஜாக்கான்னு ஒரு அக்கா இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட மூவ்ஸ்ல நிறைய அவங்க தான் கொரியோ பண்ணாங்க. கந்தாஸ் மாஸ்டரோட சேர்ந்து அவங்க தான் நிறைய எனக்கு சொல்லி கொடுத்தது. சோ இந்த தருணத்துல அவங்கள நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்தது அவங்க தான் அந்த டைம்ல. ஓகே மூமெண்ட்ல அந்த கொரியோ பண்ணி இப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுத்தது அவங்க. சூப்பர் மாஸ்டர். அண்ட்